பைத்தியக்கார பயல்களுக்கு பிறந்த பைத்தியக்கார பயல்களே குப்பையை இவங்களே கூடையில கொண்டு வந்து கொட்டிட்டு ரெடி கமன் கூட்டிட்டு இருந்தாங்க. பங்களாதேஷ் வச்சிருந்தது கடைசி அதுவும் கைவிட்டுட்டது. வாழ்க்கையின் அருமை புரியாது. இவ்வளவு பெரிய நாடு கைவிட்டது. தனியாருக்கு தாரை வத்து கொடுத்துட்டது. போக்குவரத்து தொடர் வண்டி அதையும் தனியார் கொடுத்துட்டது. ஆயுள் காப்பீட்டு கழகம், வாழ்நாள் காப்பீட்டு கழகம், இன்சூரன்ஸ், லைஃப், LIC 60 விழுக்காடு தனியார் முதலாளிகள் கொடுத்தாச்சு. நாட்டின் பாதுகாப்பு 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. என்ன இருக்கு உனக்கென்று இந்த நாட்டின் குடிமகனாக? எனக்கு இது இருக்கு. என்ன இருக்கு? சாதி இருக்கு, மதம் இருக்கு, மோதிக்கொண்டு செத்தாயானால் புதைக்க சுடுகாடு இருக்கு. அதுவும் சில சாதிக்கு இல்லை. இதை தவிர ஏதாவது எனக்கு இருக்கு, என் நாடு வைத்திருக்கிறது என்று எழுந்து நின்று ஒரு மகன் சொல். நான் இறங்கி வீட்டுக்கு போறேன். ஒருத்தன் சொல்லு, என்ன வைத்திருக்கிறது? எதற்காக இந்த தேர்தல்? 1 லட்சம் கோடி செலவு. இது நேர்மையா தேர்தல்? அது தேர்தல். நீ வீர மகன், நேர்மையான தலைவன். 40 தொகுதி புதுச்சேரி உள்ளிட்ட எங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிற நீங்கள் இதே 40 இருக்க பீகாரில் ஏன் 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? உங்கள் நேர்மை. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் எதற்கு 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? 14 தொகுதி இருக்கிற அசாமில் எதற்கு 3 கட்டமாக நடத்துகிறீர்கள்? எங்களுக்கு ஏன் ஒரே கட்டமாக நடத்துகிறீர்கள்? அதுவும் முதலில் நடத்துகிறீர்கள். எதற்காக? எங்கே இருக்குது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை? எங்கே இருக்கிறது? எப்படி? வாக்கு எந்திரம் அது விவிபேடை எண்ணுங்க, அல்லது வாக்கு எந்திரத்தை விட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. உலக நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து விட்டது என்று சொன்னால், மாண்புமிக்க நீதியரசர் சொல்றார் அது எண்ணி முடிக்க 12 நாள் ஆகும் அப்படின்னு. மனித ஆற்றலை குறைக்கத்தான் எந்திரத்தை கொண்டாந்தாங்களாம். 28 கோடி மக்களை பசியோடு படுக்க வைக்கிற நாடு சொல்லுது மனித ஆற்றலை குறைக்கும். அவனை சிரமப்படுத்தாம இருக்கிறதுக்கு. ஏன்டா தாளை வச்சு இப்படி குத்தி மடிச்சு போடுறதுல மனித ஆற்றல் வீணாயிடுறா, செலவாயிடுறா. எப்படி? 12 நாட்கள் ஆகும் என்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் 7 கட்டமாக தேர்தலை நடத்த எடுத்துக்கிற நீங்கள் 12 நாட்கள் என்ன ஒரே நாள் எண்ண முடியாத? இந்த வாக்காளத்தில் அங்கே ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் முகவரா போடுவீர்கள். அவர்கள் தான் கையில் மை வைத்து கொடுக்குறார்கள். சீட்டை போட்டு வர்றோம். தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்கள அந்த பூத்தில் அதிகபட்சம் 300, 400, 500, 1000 வாக்கு தான் இருக்கும். என்ன சொன்னால் 5 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எண்ணி இந்த வாக்ககத்தில் இவ்வளவு வாக்கு இந்த கட்சிக்கு விழுந்திருக்குது, இந்த கட்சிக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட போகிறான். இது என்றதுக்கு எதுக்கு என்ன சிரமம்? என்றதுக்கு என்ன சிரமம்? தேர்தல் 20 நாளில் என்பதற்கு 44 நாட்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். 12 நாட்கள் எடுத்து என்னால் என்ன குறைந்துவிடும்? சந்தேகம் வருது. அதுக்குள்ள தவறு நடக்குது, தெரியுது. அது எல்லாருக்கும் தெரியுது. எந்த நாடு உலகத்தில் இந்த வாக்கெந்திரத்தை வச்சிருக்கு? நைஜீரியா, இந்தியாவை தவிர. பங்களாதேஷ் வச்சிருந்தது கடைசி அதுவும் கைவிட்டுட்டது. என்ன முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்னா பரமாத்மாவுக்கு ஒரே நாளில் ஓட்ட என்ன முடியாதா? என்ன முடியாதா? ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்ன பிதாமகன் என் நாட்டில் ஒரே நாளில் சாராயம் இல்லை மூடு என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியாத? எப்படிப்பட்ட மேதைகள் பாருங்க. கிளீன் இந்தியா கொண்டு வந்தார்கள். யாராவது இப்போ இறங்கி கூட்டுவதை பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு 6 மாதம் குப்பையை இவங்களே கூடையில் கொண்டு வந்து கொட்டிட்டு ரெடி கமன் கூட்டிட்டு இருந்தாங்க. போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா யோக்கியங்களுக்கு. நீ மறுபடியும் கிளீன் இந்தியா. தூய இந்தியானா என்ன? ஏழ்மை வறுமை இல்லாத நாடு, பசி பஞ்சமில்லாத நாடு, ஊழல் லஞ்சம் ஒழிந்த நாடு, சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத நாடு. பாரு வலையொலியில் தாகத்தில் நிற்பவனுக்கு 3 பேர் சுற்றி நின்றுட்டு அடிச்சு செருப்புல செருப்பு இப்படி வச்சு செருப்புல தண்ணியை ஊற்றி அதை குடிக்க வைக்கிற நாடு. இது இருந்தா என்ன? செத்தா நாடா? இதுக்கு ஒரு தேர்தல் ஒரு வெக்கம் ஆயிரலாம். தேர்தல் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தண்ணியை கிணத்துல எடுத்து குடிச்சிட்டாங்க. கட்டி வச்சு அடிக்கிறானடா, கட்டி வச்சு அடிக்கிறானே. ஒரு நாட்டில் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வெக்கப்படுறா. ஒரு சிங்கத்துக்கு பேர் அக்பர்ரா, பெண் சிங்கத்துக்கு பேர் சீதா. விலங்கியல் காப்பகத்தில்
2 சிங்கத்தையும் சேர விட மாட்டான்டா. இந்த அயோக்கிய பயில்கிட்ட நாட்டை கொடுக்க போறியாடா? டே பைத்தியக்கார பயல்களுக்கு பிறந்த பைத்தியக்கார பயல்களே, சிங்கத்துக்கு தெரியாதுடா அது சிங்கம்னு. எருமைக்கு தெரியாது எருமையே அது எருமைன்னு நீ தான் பேர் வச்சிருக்க. பன்னிக்கு தெரியாது பன்னியே அது பன்னின்னு. நாய்க்கு தெரியாது நாயே அது நாயின்னு நீ தான் நாயின்னு பேர் வச்சிருக்க. ஐ ஆம் சிங்கம், ஐ ஆம் லைன் அது சொல்லிச்சாடா பைத்தியக்கார பயல்களா? அக்பர்னு பேராமுங்க, சீத்தான்னு பேராமுங்க, சேர்ந்துடக்கூடாது அவங்க மத கலப்பான். டே இவங்களுக்கு எப்படா நீ ஓட்ட போட்டு உறங்குவ? இதுக்கு வழக்குடா, நீதிமன்றத்துல வழக்கு, அதுக்கு ஒரு தீர்ப்பு. என்ன பார்த்தா அம்மா அம்மா இது என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த சிங்கம் என்னடா நினைக்கிட்டே, என்னோட லவ்வரா மை டார்லிங், எதுக்குடா நீ என்ன பாய்த்திக்கிற சொல்லிட்டு என்னடா என்னை சேர விட மாட்டேங்கிறாங்க? எப்படி இருக்கும்? ஏய் கொஞ்சம் சிந்திச்சு பாடுறா. உலகம் என்னடா நம்மளை பார்க்குண்டே, என்னடா இப்படிப்பட்ட பைத்தியக்கார பயில்கிட்ட. அவன் சொல்றான்லடா வின்சென்ட் சர்ச்சில், உலகத்துல எவனுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுறா, இந்தியாவை கொடுத்துறான்றான். சொல்லியிருக்கான்ப்பா. உண்மையில என்ன சொல்றான்னா, அதுக்கு பிராமணர்கள்ட்ட கொடுத்துறாத. ஏன்? நீ இதுவரை கட்டி வைத்த நீதி நிர்வாக அமைப்பு இந்த எல்லா கட்டமைப்பையும் தகர்த்துட்டு கற்காலத்துக்கு அந்த நாட்டு மக்களை கொண்டு போய் விடுவார்கள். கொண்டு வந்துட்டானா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் கோயில் கட்டுறது, குடிசை அதை இடிச்சு விட்டுறது. ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் குடிசையில் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சாலை ஓரங்கள் குடிசையில் 7 அடிக்கு சவர் கட்டி மறைச்ச பிறகு அப்பதான் மக்கள்டா அவங்க. ஒரே ஒருத்தன் தான்டா சொன்னேன், அட பைத்தியக்கார பயில்களா, அந்த செங்கலை வச்சு அந்த குடிசையில் இருக்கணும் வீடை கட்டி கொடுங்கடா. டே முட்டா பயில்களா, ஏன்டா டே இவன் கட்டமைக்கிற வளர்ச்சியில நீங்க வர்றா வாயில தேன் ஊத்துனா சாப்பிட்டு போடுவேன், காதல ஊத்துவேன் 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் வங்கியில ஜிஎஸ்டின்னு போட்டு அப்பத்தா சுருக்கு பயிர் வந்து ஊறிட்டு போயிட்டான்டா. நீ போடு. தாமரை என் தம்பி துறை சொன்ன மாதிரி தண்ணியில கூட மலரும், தமிழன் கண்ணீர்ல ஒரு நாளும் மலரும். ஐயா மோடி அவர்களே 8 முறை ஓடி வந்திருக்கு, இன்னொரு 18 முறை கூட ஓடிவாங்க. எங்க ஊர்ல சொல்லுவான், எங்க ஊர் தானே குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நீ வெல்ல மாட்டா வெல்வதற்கு மான தமிழ் பிள்ளைகள் விட மாட்டோம். பெரியார் பேரை சொல்ல வேணா, உனக்கு சொரிஞ்சு சுகமா இருக்குல்ல வந்துட்டு விடுவான். பிரபாகரன் பிள்ளைகள் இருக்கிறவரை இந்த நிலத்தில் இந்திய கட்சிகளுக்கு இடமில்லை. அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா. நீ எதுக்கு எனக்கு எதுக்கு? என் மொழி செத்து போச்சு வருந்துவியா? 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் அன்னை தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டான் வருந்துவியா? செத்து போன சமஸ்கிருத மொழியை உன் அதிகாரம் உயிர்ப்பிக்க துடிக்கிறது. செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ் தேசிய பிள்ளைகள் துடிக்கிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற தமிழ் தேசியர்கள் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எங்களுக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. என் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலால் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிக்க இந்த களத்திலே நிற்கிறோம். அதே நோக்கம்தான். எங்கள் முன்னவன் வேலேந்தி பாய்ந்தான் முருக பெரும்பாட்டன், அவன் பின்னவன் அரசேந்திரன் அருண்மொழி சோழன் வாழும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அவர்கள் பின்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தார். அவன் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை எங்களுக்கு கையளித்த உலகத்தீரே, எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. என் மொழி மீட்சியுற வேண்டும், என் இனம் எழுச்சியுற வேண்டும், என் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஏன்? எதிர்கால என் பிள்ளைகளுக்கு அதை தாரை வார்த்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக என் தாய் நிலம் இருக்க வேண்டும். குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க வேலை, எரிக்க மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, பசி என்ற சொல்லில்லாது
வறுமை ஏழ்மை ஒளிந்த நிலம் என் தாய் நிலம் என்று மாற்ற துடிக்கிறோம். என் மக்களிடத்திலே இருகை ஏந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகள் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்காக. ஓட்டு கேட்டு நிற்கிற பிள்ளைகள் அல்ல, என் நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிற பிள்ளைகள், வந்து நிற்கிற பிள்ளைகள். என் அருமை சொந்தங்கள், எங்களை பாருங்கள், பாருங்கள், எங்கிருந்து வருகிறோம் என்று பாருங்கள். எங்கிருந்து? இங்கிருந்துதான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஏன் இதெல்லாம் மாறாதா? இந்த துயரம் தீராதா? இந்த கர்மம் ஒழியாதா? இந்த கொடுமை சாகாதா என்று புலம்பி புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்திலே இருந்து இந்த அழுகை, புலம்பல், அரட்டல், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம்.